ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜூ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பிரிக்டவுன் கெனால் தான் போயிருந்தோம். இது நேச்சுரல்லாம் கிடையாதுங்க. மேன்மேடு தான். 1 மைலுக்கு இருக்கும். அப்படியே சுத்தியும் இந்த மாரி வாட்டர் டாக்ஸிலயும் போலாம். இல்லன்னா 2 பக்கமுமே பாத்வே இருக்கும். நம்ம நடந்து கூட போய் பார்த்துட்டு வரலாம். நாங்க ரூம்ல இருந்து கிளம்பும்போது காலையிலேயே டிக்கெட்ஸ் போட்டிருந்தோம். ஜூ பார்த்து முடிச்சுட்டு சாயந்தரம் போற மாதிரி. எங்களுக்கு வாட்டர் டாக்ஸி 5 மணிக்கு தான். 4 மணிக்கே நாங்க ரீச் ஆயிட்டோம். இப்போ ஒரு வாட்டர் டாக்ஸி போயிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட்டா 40லிருந்து 45 நிமிஷம் ஆகுது. அதுவரைக்கும் பசங்கள வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல நிக்க முடியாது. சரி அந்த கெனால சுத்தி நடந்தாவது வரலாம் அப்படின்னு நடந்துட்டுருந்தோம். பாதி தூரம் தாங்க நடந்தோம். அதுக்கப்புறம் திரும்பி வாட்டர் டாக்ஸி வர்ற இடத்துக்கே நாங்க ரீச் ஆயிட்டோம். ஏன்னா இடையிலேயே நம்ம குட்டி சாரு ரெஸ்ட் ரூம் போகணுன்ட்டாரு. இந்த கெனால சுத்தியே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் நெறையா இருக்கும். ஸோ அங்க இருக்க ரெஸ்ட் ரூம நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அதனால பிரச்சனை இல்ல தப்பிச்சோம். நான் என்ன நினைச்சேன்னா, பாதி தூரம் நடந்தோம் அப்படின்னாலுமே, அதே மாதிரி தானே மீதி பாதி இருக்க போகுது. வாட்டர் டாக்ஸில சும்மா பசங்களுக்காக போக போறோம். வேற எதுவும் புதுசா இருக்காதுன்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த கெனாலோட கடைசியில பாருங்க, இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? சென்டெனியல் லேண்ட் ரன் மான்யூமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட்டா சன்செட் ஆகிற நேரம், அந்த கருப்பா இருக்கிற அந்த ஸ்கல்ப்சர்ஸ், அந்த தண்ணியில அதோட ரிஃப்ளெக்ஷன் விழறது பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. இது எல்லாமே பிரான்ஸ்ல செய்யப்பட்ட ஸ்கல்ப்சர்ஸ். அதுலயும் அந்த டீட்டெயிலிங் மட்டும் பாருங்களேன். அந்த ஆத்த கடக்கிறதுக்கு அந்த குதிரை தாண்டுறது முதற்கொண்டு தத்ரூபமா அப்படியே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா இது பார்க்கிங் வந்து பின்னாடி இருக்கு. நம்ம அங்க வந்து நின்னு ஒவ்வொரு சிலை பக்கத்துல கூட நின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இதோட ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சென்டெனியல் லேண்ட் ரன் மான்யூமெண்ட் அப்படின்னு போய் நீங்க குடுத்து பாருங்க. ஒரு 1.5 மில்லியன் ஏக்கர் கிட்ட இருக்கிற நிலத்தை அமெரிக்கன் கவர்மெண்ட் யாருக்குமே அசைன் பண்ணாம வச்சிருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அதை அசைன் பண்ணவும் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இல்லாம, அதாவது அமெரிக்க பழங்குடி இல்லாம வேற வேற ஊரு ஸ்டேட்ல இருந்து ரீலொகேட் ஆகி வந்த பொதுமக்களே 50,000 பேருக்கிட்ட அந்த நிலத்தை பறிமுதல் பண்றதுக்காக வந்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு குட்டி வாரே அங்க நடந்திருக்கும். அப்போ நடந்த உண்மை சம்பவத்தை தான் இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸா டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த வாட்டர் டாக்ஸில ஃபெரிமேன் சொன்னதை அப்படியே தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். டீட்டெயில்ஸை கூகுளில் வேணா செக் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?